வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நல்லா டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வறுவல் எல்லா விதமான சாதத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மீல் மேக்கர் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்திருக்கு. திரும்ப ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மீல் மேக்கரை 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம மீல் மேக்கர் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கி விடும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். எனக்கு இதுவே சரியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வற்றலை அப்படின்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் மேலாப்பில் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.